12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. Two Gentlemen of Verona, A.J. Cronin. Small questions. Continuation. Part 2 la continuation. Describe the girl with whom the boys were talking to in the cubicle. அந்த சின்ன குட்டி ரூமில் அந்த பசங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு த ஸ்டோரி டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பை ஏஜே கிரானன். ஏஜே கிரானன் எழுதின டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்ற கதையில் த பாய்ஸ் வேர் டாக்கிங் டு தேர் எல்டர் சிஸ்டர் லூசியா. அவங்களோட பெரிய அக்கா லூசியா கிட்ட அவனுங்க அந்த ரூம்குள்ளே சின்ன ரூம்குள்ளே பேசிகிட்டு இருந்தானுங்க. ஹூ வாஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன் இன் தி ஹாஸ்பிட்டல். அந்த பிள்ளை லூசியா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் டியூபர்குலோசிஸ் டிபிக்கு முதுகெலும்பில் அந்த பிள்ளைக்கு டிபி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு. ஷி வாஸ் அபவுட் 20. அந்த பிள்ளைக்கு வயசு 20 வயசு இருக்கும். ப்ராப் அப்ட் ஆன் பில்லோஸ், அதாவது தலகாணியை முதுகுக்கு பின்னாடி முட்டு கொடுத்து படுத்திருப்போம்ல அந்த மாதிரி படுத்திருந்துருக்கு. அண்ட் வேரிங் அ பிரிட்டி ஜாக்கெட், பிரிட்டி லேஸ் ஜாக்கெட், லேஸ் வச்ச ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருக்கு அந்த பொண்ணு. வித் சாஃப்ட் அண்ட் டெண்டர் ஐஸ், ரொம்ப மிருதுவான இளமையான கண்கள் அந்த பிள்ளைக்கு. அழகான பிள்ளை. ஷீ ரிசம்பிள்டு ஹர் பிரதர்ஸ் நிக்கோலோ அண்ட் ஜேக்கப்போ. அந்த பிள்ளையை பார்த்தாலே தெரியுது, ஏன்னா அந்த நிக்கோலோ ஜேக்கப்போவோட ஜாடையே அந்த பிள்ளைக்கும் இருக்குது. அதனால் அதுக அக்கா தம்பிகன்றது பார்த்தாலே தெரியுது. ஷி வாஸ் அ ட்ரெயின்டு சிங்கர். அந்த பிள்ளை ஒரு நல்ல பாடகி, ஏன்னா அவங்க அப்பா பாடகராக இருந்தார்ல, அதனால் இந்த பிள்ளைக்கு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு பாடகி ஆகிறதுக்கு. ஆனால் பாவம் இப்போ முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. சரி, அடுத்த கொஸ்டின். Recount the untold suffering undergone by the siblings after they were rendered homeless. பாரு, அந்த போரில் அந்த பிள்ளைங்க வீடு இல்லாமல் போயிருச்சுங்கள்ல. போர் வந்து அவங்க அப்பாவையும் கொன்னுருச்சு, அவங்க அப்பாவும் போரில் இறந்துட்டார், வீடும் பாம்பு போட்டு தகர்த்துட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க வீடு இல்லாமல் ஆன காலத்தில் அந்த பிள்ளைங்க என்ன கஷ்டப்பட்டுச்சுங்க, அன்டோல்டு சஃபரிங், அந்த பிள்ளைங்க சொல்லப்படாத வேதனை, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. According to the story, Two Gentlemen of Verona by A.J. Cronin, the siblings suffered horribly from starvation and exposure to the cold winter. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க பாரு. அதாவது வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு பசியும் பட்னியை அனுபவிச்சிருக்குதுக்கு அந்த பிள்ளைக்கு. ஹாரிபிளி ஃப்ரம் ஸ்டார்வேஷன், ரொம்ப கொடூரமான பசி பட்னியில் அவஸ்தைப்பட்டிருக்கேன். அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்டு வின்டர், அந்த நாடெல்லாம் பயங்கரமாக குளிரும். அந்த கோல்டு வின்டரில் அந்த பிள்ளைகளுக்கு வீடு இல்லாமல் வெளியில் அந்த பனியில் கடந்து அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்குதுங்க. தே லிவ்ட் இன் அ சார்ட் ஆஃப் ஷெல்டர். அது பேருக்கு ஒரு ஷெல்டர், அது வீடு கிடையாது. பில்ட் அமங் தி மான்ஸ் ஆஃப் ரப்பிள், அதாவது இடிபாடுகள் இருக்கும்ல, அந்த இடிபாடுகளை வச்சே அந்த உடஞ்ச இதெல்லாம் கட்டடங்களை வச்சு சும்மா ஒரு தாவார மாதிரி ஒன்றை கட்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்க அதில் இருந்துருக்குதுங்க. அது எப்படி குளிர் தாங்கும்? அந்த குளிரை தாங்க முடியல. த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ட் மூமெண்ட் ஃபார் 3 years. 3 வருஷம் அந்த பசங்க வந்து ரெசிஸ்டன்ட் மூமெண்ட்டில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. எதிர்ப்பு இயக்கம், அதாவது ஜெர்மனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எதிர்ப்பு இயக்கம் உருவாகிருக்கு. அந்த மூமெண்ட்டில் போய் 3 வருஷம் அந்த பசங்க அந்த மூமெண்ட்டில் போய் சேர்ந்துட்டானுங்க. ஆஃப்டர் த வார், போர் முடிஞ்சதுக்கப்புறமா தே கேம் பேக் டு தேர் பிலவுட் சிஸ்டர் லூசியா. அப்புறமா போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அன்பான அக்காவை பார்க்குறதுக்கு அந்த பசங்க அந்த மூமெண்ட்லேருந்து வந்திருந்துருக்கானுங்க, அந்த எதிர்ப்பு இயக்கத்துலேருந்து திரும்ப வந்திருக்கானுங்க. அண்ட் ஃபவுண்ட் ஹர் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். ஆனால் வந்து பார்த்தா என்ன கொடுமைனா, அந்த பிள்ளை டிபி வந்து முதுகெலும்பில் டிபி வந்து அவஸ்தைப்பட்டுருக்குது அவங்க அக்கா லூசியா. நிக்கோலோ அண்ட் ஜேக்கப்போ அட்மிட்டட் ஹர் டு தி ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பசங்க அவங்க அக்கா லூசியாவை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கானுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குதுக்கு அந்த பிள்ளைங்க. போர் எப்படி கஷ்டப்படுத்துது பாருங்க. அடுத்த கொஸ்டின். த நரேட்டர் டிட் நாட் அட்டர் அ வேர்டு அண்ட் ப்ரிஃபர்ட் டு கீப் த சீக்ரெட் டு ஹிம்செல்ஃப். ஒய்? சப்ஸ்டான்ஷியேட் த ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்டோரி. இந்த நரேட்டர், இந்த கதை சொல்கிறவர், டிட் நாட் அட்டர் அ வேர்டு, ஒரு வார்த்தை கூட அவர் வெளியில் சொல்ல. அண்ட் ப்ரிஃபர் டு கீப் த சீக்ரெட் டு ஹிம்செல்ஃப், இந்த ரகசியத்தை அவருக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்கக்கிட்ட யார்கிட்டையுமே அதை வெளியே சொல்லலை. ஏன்? ஒய்? சப்ஸ்டான்ஷியேட், இது ஆதாரத்தோடு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் விவரிங்க இந்த கதைப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கார்டிங் டு த ஸ்டோரி டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பை ஏஜே கிரானன், த நரேட்டர் டிட் நாட் அட்டர் அ வேர்ட் அண்ட் ப்ரிஃபர் டு கீப் த சீக்ரெட் டு ஹிம்செல்ஃப். அதாவது ஒரு வார்த்தை கூட அந்த பசங்கக்கிட்ட அவர் சொல்லலை. காரில் திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த பசங்களை கூட்டிகிட்டே போனார்ல வெரோனாவுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் இருந்து, அப்போ அந்த பசங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் எதுவுமே சொல்லலை. அந்த ரகசியத்தை அவரே வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. ஹி நியூ
Niccolo and Jacobo would prefer to feel that they had safely kept their secret. அவருக்கு தெரியுது, நிக்கோலோவும் ஜேக்கபோவும் இவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, அதை குடும்ப விஷயத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு ரொம்ப அதை பாதுகாத்து வைக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்க வீட்டோட குடும்ப ரகசியம் எதுவும் வெளியே தெரியக்கூடாது. அதாவது அவங்க வேதனை அவங்களோட அடுத்தவங்ககிட்டலாம் சொல்லி அவங்ககிட்ட பச்சாதாபம் வாங்குறதுக்கு அந்த பசங்க விரும்பலை. அதனால் அதை வெளிப்படுத்தணும்னு அவங்க நினைக்கல. Yet their devotion touched the narrator deeply. அவனுங்களோட அந்த முழு ஈடுபாடு இருக்குல்ல, அந்த அவ்வளவு அவங்க அக்காக்காக அப்படி உழைக்கிறானுங்கள்ல, அந்த ஈடுபாடு பார்த்து அந்த நரேட்டருக்கு அவர் மனசு ரொம்ப உருகிடுறாரு. அவர் டச்டு, அந்த மனசு அவர் ரொம்ப தொட்டுருச்சு அவனுங்களோட அந்த முழு ஈடுபாடு. வார் ஹேட் நாட் broken their spirit. போர் வந்து உடைமைகளெல்லாம் உடைச்சி நொறுக்கிருச்சு, உடைமைகளெல்லாம் உடைச்சி நொறுக்குச்சே ஒழிய அவனுங்களோட உணர்வு இருக்குல்ல, அந்த உத்வேகம், அதை உடைக்கிறதுக்கு போராட முடியலை. அவனுங்களோட உத்வேகம், அவனுங்கள அந்த ஸ்பிரிட்டு, அந்த உழைக்கணுன்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை அந்த போரால் உடைக்க முடியலை அப்படின்றார். Their selfless action brought a new nobility to human life. அவனுக்கு தன்னலம் இல்லாத அவனுங்களோட ஈடுபாடு இருக்குல்ல, தன்னலம் இல்லாத அவனுங்களோட செயல்பாடு, அது வந்து நம்ம ஹியூமன் லைஃப் மனித வாழ்க்கைக்கே ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அவ்வளோ நல்ல எவ்வளோ அது சின்ன பசங்களாக இருந்து அவனுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறானுங்கள்ல, அந்த தனக்காகன்னு வாழலை, தனக்காக சாப்பாட்டுக்கோ வேறு எதுக்குமே அவனுக்கு காசு சேர்த்துக்கல, ட்ரெஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கூட அவனுக்கு காசு செலவு பண்ணாமல் அவங்க அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பசங்க அவ்வளோ கஷ்டப்படுறது, அது ஹியூமன் லைஃபுக்கே ஒரு புது ஒரு உயர்ந்த நம்பிக்கையை கொடுத்துருச்சான். நொபிலிட்டி, உயர்வான பண்பை ஹியூமன் லைஃபுக்கு கொடுத்துருக்கு. கேவ் ப்ராமிஸ் ஆஃப் அ கிரேட்டர் ஹோப் ஃபார் ஹியூமன் சொசைட்டி. இன்னும் ஒரு புது நம்பிக்கையை, உயர்வான நம்பிக்கையை கொடுக்குது மனித சமுதாயத்துக்கே புது கிரேட்டர் ஹோப், இன்னும் சிறந்த நம்பிக்கையை அந்த வாக்களிக்குது இவனுங்களோட செயல்பாடு. சரியா? சரி, இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி படிங்கடாமா. நான் உங்களுக்கு பிடிஎஃப்லாம் ஏற்றலை, எழுதி படிங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாமா? பாய்.